12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.9 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 11 15 வரையிலான வினாக்களுக்கான தீர்வை இத்தொகுப்பில் பார்க்கலாம். வினா எண் 11 y of x equal to 1 plus dy by dx plus 1/1 பெருக்கல் 2 into dy by dx whole square plus 1/1 பெருக்கல் 2 பெருக்கல் 3 into dy by dx whole power 3 plus etc. எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் படியை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. படி என்பது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச வகையீட்டிற்கான அடுக்கு தான் படியாக அமையும். இங்க dy by dxங்கிறது தான் அனைத்து உறுப்புகள்லையுமே இருக்கு. எனவே முதல் வரிசை வகையீடு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த முதல் வரிசை வகையீட்டில் படி கணக்கிடுறோம் அப்படின்னா இறுதி உறுப்பாக எக்ஸட்ரா என கொடுக்கப்பட்டுள்ளதுனால எண்ணிக்கையற்ற உறுப்பாக இந்த வகைக்கெழு சமன்பாடு அமையும். அப்ப முதல் உறுப்பாக அமைந்திருக்கக்கூடிய dy by dx அடுக்குல இருக்கக்கூடிய ஒன்று தான் நமக்கு இதற்கான படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வகைக்கெழு சமன்பாட்டிற்கான படியானது ஆப்ஷன் 3 இருக்கக்கூடிய மதிப்பு 1 ஆகும். அடுத்து 12ஆம் கணக்கு பார்க்கலாம். p மற்றும் q என்பன முறையே y into dy by dx plus x cube into d square y by dx square plus xy சமம் cos x எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் வரிசை மற்றும் படி எனில் p மற்றும் q வின் மதிப்புகள் எவ்வாறு அமையும் என கேட்கப்பட்டுள்ளது. அப்ப வரிசையும் படியும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டுக்கு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா அது எந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அமையும்னு சொல்லிடலாம். வகைக்கெழு சமன்பாடானது y into dy by dx plus x cube into d square y by dx square plus xy சமம் வலதுபுற மதிப்பாக cos x என கொடுக்கப்பட்டுள்ளது. உயர்ந்தபட்ச வகையீடு தான் நமக்கு வரிசை ஆகும். எனவே வரிசை என்பது 2. இரண்டாம் வரிசை வகையீடு தான் உயர்ந்தபட்ச வகையீடு 2. அந்த 2 என்பது வரிசை எவ்வாறு குறிப்பிடுறாங்க? பீன்னு குறிப்பிடுறாங்க. படி என்பது இரண்டாம் வரிசை வகையீட்டில் இருக்கக்கூடிய அடுக்கு தான் நமக்கு படி. படியின் மதிப்பு 1. படியை கியூன்னு குறிப்பிடுது. இனி பி மற்றும் கியூவை ஒப்பிட்டு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா கியூவை விட பியின் மதிப்பு தான் அதிகம். அதாவது 2 கிரேட்டர் தென் 1. 2 என்பது பி கிரேட்டர் தென் கியூ. எனவே பி கிரேட்டர் தென் கியூ என்பது ஆப்ஷன் 3 இருக்கக்கூடிய மதிப்பு ஆகும். அடுத்து 13ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx plus 1 by root of 1 minus x square சமம் 0 எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வகைக்கெழு சமன்பாடானது dy by dx plus 1 by root of 1 minus x square சமம் 0. dy by dx மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு பிளஸ் உறுப்பு வலதுபுறம் போயிடுச்சுன்னா -1 by root of 1 minus x square. y மற்றும் x உறுப்புகளை தனித்தனியாக இருபுறமும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா dy சமம் dx வலதுபுறம் போறப்ப -dx by root of 1 minus x square. இருபுறமும் சமன்பாட்டை தொகைப்படுத்தலாம். தொகைப்படுத்தி வகையீட்டை கேன்சல் பண்ணலாம். dy தொகைப்படுத்திட்டோம் அப்படின்னா தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா y வரும். dx by 1 root of 1 minus x square என்பது எதற்கான தொகையீட்டு எந்த மதிப்பிற்கான இதற்கான தொகையீடுன்னு பார்க்கும் பொழுது sin inverse of x ஆகும். அப்போ sin inverse of x மாறிலி மதிப்பு c கூட்டிடலாம். மைனஸ் sin inverse of x இடதுபுறம் வரப்ப பிளஸ் என அமையும். y plus sin inverse of x சமம் c. இது எந்த ஆப்ஷன்ல அமைந்திருக்குதுன்னா ஆப்ஷன் 1 y plus sin inverse of x சமம் c என்பது சரியான தீர்வாகும். அடுத்து 14ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx சமம் 2xy எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்க சமன்பாடு dy by dx equal to 2xy. x மற்றும் y உறுப்புகளை இருபுறமும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய y இடதுபுறம் வரப்ப வகுத்தல்லையும் 2x into dx வலதுபுறம் போறப்ப பெருக்கல்லையும் வந்துடும். வகையீட்டை கேன்சல் பண்ண தொகைப்படுத்தலாம். இருபுறமும் 2 மாறிலிங்கிறதுனால வெளியில் எடுத்துடுறோம். 1 by y தொகையீடானது log y ஆகும். 2 அப்படியே வச்சுட்டு x into dx xின் தொகையீடானது x power n plus 1 by n plus 1ங்கிற சூத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது 1 plus 1 எனும் பொழுது மதிப்பு 2 x square by 2 பிளஸ் மாறிலி மதிப்பு c கூட்டிக்கலாம். இடதுபுறம் log வச்சு log yன்னு இருக்கிறதுனால மாறிலியோட log cன்னு எழுதிடலாம். 2 கேன்சல் ஆயிடுது. மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் log y equal to x square plus log c. log c ஏது இடதுபுறம் வரப்ப பிளஸ் உறுப்பு மைனஸ் ஆகும். மைனஸ் log c சமம் x ஸ்கொயர். வகுத்தல்ல உள்ளதை மடக்கையின் வகுத்தல் விதியை பயன்படுத்தி கழித்தல் இருக்கக்கூடியதை வகுத்தல் எழுதிக்கலாம். log of y by c சமம் x ஸ்கொயர். மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக வேண்டி இருபுறமும் அடுக்கு குறிக்கி உயர்த்துறோம். அப்ப எக்ஸ்பனன்ஷியல் எடுக்கும் பொழுது log கேன்சல் ஆயிடும். y by c சமம்
இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் என அமையும். சியை ஏது வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா வகுத்தல்ல உள்ளது பெருக்கலுக்கு போயிடும். சி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். எனவே தேவையான தீர்வு ஆப்ஷன் 1 அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு y ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் என்பது சரியான தீர்வு ஆகும். அடுத்து 15ஆம் கணக்கு பார்க்கலாம். log ஆஃப் dy பை dx சமம் எக்ஸ் பிளஸ் ஒய் எனும் வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது log ஆஃப் dy பை dx சமம் எக்ஸ் பிளஸ் ஒய் என கொடுக்கப்பட்டுள்ளது. மடக்கையை கேன்சல் பண்றதுக்காக வேண்டி இருபுறமும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கும் பொழுது இடதுபுறம் லாக் கேன்சல் ஆயிடும். dy பை dx மட்டும் வரும். வலதுபுறம் ஈயின் அடுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம். அடுக்குல பிளஸ்ல இருக்கும் பொழுது அடிமானத்துல பெருக்கல்ல இருக்கும். எனவே dy பை dx ஈக்குவல் டு எவ்வாறு பிரிச்சு எழுதலாம்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்ன்னு எழுதிடலாம். ஒய் மற்றும் எக்ஸ் உறுப்புகளை தனித்தனியாக பிரித்து எழுதும் பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய இ பவர் ஒய் இடதுபுறம் வகுத்தல்லையும் டிஎக்ஸ் வலதுபுறம் போறப்ப பெருக்கல்லையும் வந்துடும். தொகைப்படுத்தி வகையீட்டை கேன்சல் பண்ணலாம். இ பவர் ஒய் பகுதியில் இருக்கக்கூடியதை தொகுதிக்கு கொண்டு போகும் பொழுது இ பவர் மைனஸ் ஒய் இன்டூ டிஒய் இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம். இ பவர் மைனஸ் ஒய்யின் தொகையீடானது இ பவர் மைனஸ் ஒய்யின் வகையீட்டை பகுதியில் எழுதணும். மைனஸ் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு மைனஸ் இன்ட்டு 1. இப்போ மைனஸ் 1ன்னு வரும். மைனஸ் 1 சமம் இ பவர் எக்ஸின் தொகையீடு இ பவர் எக்ஸே தான். ஒரு மாறிலி மதிப்பை கூட்டிக்கலாம் தொகையீடை கேன்சல் பண்ணும் பொழுது. மைனஸ் 1ஆல் வகுக்கும் பொழுது மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் சமம் இ பவர் எக்ஸ் பிளஸ் சிஇ. அனைத்து உறுப்புகளையும் ஒரே புறம் வைக்கிறோம் அப்படின்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் என்பதை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகும். இடதுபுறம் 0 ஆயிடும். இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் சிஇ. இருபுறமும் மாற்றி அமைச்சிட்டோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் பிளஸ் சி சமம் 0ன்னு எழுதிடலாம். பிளஸ் சியை வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் சின்னு வரும். மைனஸ் சின்னால அது ஒரு மாறிலி மதிப்பு தான். எனவே சீனே கொடுத்துடலாம். இது எந்த ஆப்ஷன்ல அமைந்திருக்குதுன்னா ஆப்ஷன் 2 இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் ஒய் சமம் சி என்பது சரியான தீர்வு ஆகும்.